நம்ம வந்து 100 இயர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமாவில் 1000 கோடி அடிக்கணும், தட் மேஜிக்கல் 4 நம்பர்ஸ் வேணும், அதுக்கு மேலேயும் ஏன் ஒய் நாட் 2000 crores, ஒய் நாட் 3000 crores, இது 1000 கோடி அடிக்கலன்னா எது 1000 கோடி அடிக்க போகுதுன்னு சொல்கிறதுமே தேவையில்லாதுன்ற. இவரோட ஆடியன்ஸ்க்காக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் வயலன்ஸ், அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்களா? நோ காம்ப்ரமைஸ் இன் வயலன்ஸ். நோ காம்ப்ரமைஸ் இன் வயலன்ஸ். ஓகே, as violent as ever. Okay, it's going to be a violent film. The mass scene that I've ever written was இது வரைக்கும் பண்ண படங்கள்ல, even before Coolie, Ani has given me 31 tracks and everything was a huge hit. And why will not I believe in it? எனக்கு ஆக்சுவலி மோனிகா சாங்ல பூஜா ஹெக்டே இஸ் ஆப்வியஸ்லி அட்ராக்ஷன், பட் ஐ திங்க் நோபடி எக்ஸ்பெக்டட் சௌபின் ஷாஹி டு டான்ஸ் லைக் தட். அது பயங்கர சர்ப்ரைஸ். Yeah, it is like இது வந்து நான் திரும்ப திரும்ப அதே தான் சார் சொல்கிறேன். எல்லாரும் வந்து இந்த படத்தில் என்ன கிராண்டியர்னா இங்கே இருக்க கிராண்டியர், அதுதான் கிராண்டியர், அதான் பார்க்க வராங்க, அதுதான் கிராண்டியர். Yeah, that is the thing that people come to see. Title sponsors Ramraj, Mritu Towels from Ramraj, V-Care Hair and Skin Clinic, one-stop solution for hair and skin problems, Grand Royal Tools, V-Mix Sweet Memories, Poppy Mattress for everyone presents Galata Coolie celebrations, supported by Joy Alucas, world's favorite jeweler, Presta Women's Wear, Anithilum Besta, Presta Innovers Leggings and Nighties, SNS, redesigning common minds and business towards excellence, Jayachandran, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், Jayachandran, powered by Ace Pro, Tata, நம்ப முடியாத விலை நம்பகமான டாடாவின் ஏஸ் ப்ரோ, இப்பொழுது லாபம் ஒவ்வொரு நாளும். டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார், இண்டிகஸ் பெயிண்ட்ஸ், ஸ்பெஷல் பார்ட்னர் கேஜிபி பிரியாணி, சம்மர் டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட், இது குடும்பங்கள் கொண்டாடும் பிரியாணி, காரைக்குடி கார்டன் பிரியாணி இப்பொழுது சென்னையிலும். இப்போ கூலி நீட்ஸ் டு earn எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி டு பி சக்ஸஸ்ஃபுல், அந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து எழுதும்போது do you say I need to make a good movie, or do you say I need to make a good Rajinikanth movie, or do you say I need to make a good Rajinikanth movie that also makes X amount of money? How do you, what is the mathematics? Make a good movie. First to make a good movie. சம்ஸ் இட் ஆல். மீதி எல்லாமே வந்து அதோட கிரெடிட்ஸ் எல்லாமே என்னோட குட் ஃபிலிமோகிராஃபி வந்துடும், ரஜினி சாரோட குட் ஃபிலிமோகிராஃபி வந்துடும், சன் பிக்சர்ஸோட குட் ஃபிலிமோகிராஃபி, ஆல் தி அதர் டெக்னீஷியன்ஸோட குட். மேக் அ குட் மூவி, அது தவிர வேறு எதுவுமே இல்லை. ஐ திங்க் யூஆர் த ஒன் ஃபர்ஸ்ட் ஆஸ்க் மீ திஸ் கொஸ்டின் டியூரிங் மாஸ்டர். நீங்கள் வந்து இத்தனை கோடி கலெக்ட் பண்ணுவான்னு சொல்லும்போது ஐ கேவ் யூ அன் ஆன்சர். அப்போது அந்த டைமில் இல்லை சார், எனக்கு இது இருந்தால் போதும்னு சொல்லி. அண்ட் ஐம் ஸ்டில் வித் த சேம் ஆன்சர். And I'm going to be the same until however. Yeah, I'm not telling you how much it should gross. அந்த மாதிரி கேட்கல. அந்த ஏரியாக்குள்ள போகிறதே எனக்கு தெரிஞ்சு ஒரு தேவையில்லாத ரூட்டுன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா சார் நம்ம வந்து 100 இயர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமாவில் 1000 கோடி அடிக்கணும், தட் மேஜிக்கல் 4 நம்பர்ஸ் வேணும், அதுக்கு மேலேயும் ஏன் ஒய் நாட் 2000 crores, ஒய் நாட் 3000 crores, அதுக்கு நம்ம படம் பண்ண முடியாது. 1000 கோடியில் என்ன இருக்குது, 2000 என்ன இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் தட் மேஜிக்கல் 4 நம்பர்ஸ் இல்லையா. அது வந்து யாராவது ஒருத்தர் பண்ணால் போகணும் சார். அது வந்து இப்போது பொன்னியின் செல்வன் நம்ம பார்க்கும்போது இல்லை, அது அவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு நினைக்கும் போது மோர் தென் த கலெக்ஷன், நம்மளோட பெருமை சொல்லக்கூடிய ஒரு கதையை வந்து இந்த மாதிரி மாற்றினதுங்கிறது அதுவே பெருமை இல்லை சார். இப்போ அதுவே பெருமைங்கும் போது அது எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுங்கிறதுல மட்டும் என்ன பெருமை வந்துருப்போது. இப்போ நான் இது எப்படி சொல்கிறேன், நான் பார்க்குற ஐடியா படி இப்போ வந்து 99 ஒரு கிரிக்கெட்டர் அவுட் ஆகிறாருன்னு வைங்களேன், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் காட்டுறாருல. 100 அடிக்கும்போது வேறு மாதிரி காட்டுறாருல. பட் 99 ஸ்டில் ஸ்கோர் இல்லை, யுவர் டீம் இஸ் கோன் வின் இல்லை. அதில் 100 அடித்து அந்த ரெக்கார்ட் மட்டும் எடுக்கலன்னா என்ன, ஸ்டில் யூ கேன் ரைஸ் யுவர் பேட் அண்ட் கோ. நோ, நான் இது ரொம்ப இவால்வ் தாட் லோகேஷ். நான் பார்க்குறது இது ஒன்று தான். ஏன் 99ல அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் 100 is your பேட்ஸ்மேன் ஆனா கேளுங்க 99 சார், that is there. But I'm telling you in that perception 100 தான் ரெக்கார்டுங்கும் போது if your team is winning and you're scoring 99, it's still a win. That is the max. அதுதானே முக்கியம். யாருக்கு வந்து தன்னோட தனிப்பட்ட ரெக்கார்டு முக்கியம், அது தேவையே இல்லை. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். இதில் இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்கோர் எடுத்து அதில் என்ன பண்ணுறது, நான் திரும்பவும் சொல்கிறது அதே தான் சார். இஃப் கூலி இஸ் கலெக்டிங் தட் மேஜிக்கல் 4 numbers, ஐ வில் பி தி ஹாப்பியஸ்ட் மோஸ்ட் அண்ட் மை டைம் வில் பி தி ஹாப்பியஸ்ட் மோஸ்ட். பட் அதுக்காக இந்த படம் பண்ணல. இது கான்ட்ராக்ட்லேயோ இல்லை இந்த கதை சொல்லும் போதோ இல்லை நான் இந்த படத்தை டெலிவர் பண்ணும்போதோ இந்த டாக்கே இல்லை. இது எதை பற்றியுமே பேசலை. அப்போ இது எதை பற்றியுமே பேசாமல் மற்றவங்க எல்லாருமே இப்படி ஒன்று வேணும்னு நினைக்கும் போது இந்த ப்ரெஷரை நான் ஏன் எடுத்துக்கணும், இல்லை என் டீம் ஏன் எடுத்துக்கணும், இல்லை என் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏன் எடுத்துக்கணும். இது ஏன் நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் என் டீம் கிட்டே என்னால் சொல்ல முடியும், என் கேஸ்டிங் க்ரூ கிட்ட. இல்லைடா அளவாக பேசுங்கடா எதுவும் சொல்லுவேன். ஆனால் எல்லாம் சின்ன பசங்க அண்ட் நடிக்க வந்தவங்களும் சின்ன பசங்களாக இருப்பாங்க. அவங்க ரஜினி சார் பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்க, ஆமீர் கான் சார் பார்த்த எக்ஸைட்மெண்ட் இருப்பாங்க, நாகார்ஜுன் சார், சௌபின் சார், உபேந்திர சார் எல்லாரோட பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டே 1000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க, எல்லாரையும் இன்டர்வியூ எடுப்பாங்க.
எல்லாருக்கிட்டையும் நம்ம டெய்லியும் ஃபோன் பண்ணி 1000 கோடின்னு சொல்லாத, உனக்கு நீ என்ன வேலை செஞ்சோ அதை மட்டும் பாருன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் எக்ஸைட்மெண்ட்டில் ஏதாவது பேசிடுவாங்க. பட் என்ன பிரச்சனைனா, இது எல்லாரும் அவங்க பேசிட்டு போனதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே போஸ்ட் இன்டர்வியூலையோ இல்லை போஸ்ட் ரிலீஸ்லையோ இல்லை போஸ்ட் எதோ ஒன்லையோ எதிர் இட் ஹாஸ் டு பி மீ ஆர் மை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆர் தி ஆக்டர்ஸ் இன் மை ஃபிலிம் ஷுட் ஆன்சர் இட். மற்றவங்க எல்லாரும் அடுத்தடுத்த படங்களுக்கு போயிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம விடுற ஒவ்வொரு டாக்குமே வந்து தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். ஒரு படம் பண்ணோம், எல்லாரும் உழைப்பு போட்டோம், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இவ்வளோ காசு வாங்குறீங்க 7 மணிக்கு வரக்கு உங்களுக்கு என்னென்னா, பட் எல்லா நாளும் அதே டைமுக்கு வந்து நிற்கிறதுங்கிறதும் ஒரு டிசிப்ளின் தான். அதை ஃபாலோ பண்ணி எல்லாரும் ஒரு வேலையை பார்த்துட்டோம், அந்த வேலை முடிஞ்சிச்சு, இப்போ அது ரிலீஸ் ஆக போகுது, படம் பார்த்து மக்கள் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். அதில் நம்ம எல்லோரும் எதுக்கு வேலை செஞ்சோம்? அவங்க கொடுக்குற காசுக்கு. அதுக்கு நியாயமாக இருந்துட்டு போயிட்டே இருக்கும். இதில் எவ்வளோ கலெக்ட் ஆகுதுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கும் தேவையில்லை, நீங்களும் அதை ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்கன்றேன். இது 1000 கோடி அடிக்கலைன்னா எது 1000 கோடி அடிக்க போகுதுன்னு சொல்கிறதுமே தேவையில்லாதுன்றேன். பட் ஆனால் 80% ஆஃப் வெப்பில் இதுதான் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே இந்த ரெக்கார்டை இது வீழ்த்துமா, அந்த ரெக்கார்டை முறியடிக்குமா, அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் லைக் தட் இஸ் த ஸோ வென் யூ ஹியர் தட் ஐ திங்க் தட் பிகம்ஸ் த மெயின் திங். பட் எனிவே அதுக்குள்ளே இப்போ போவேன்னா 10 வருஷம் முன்னாடி சோஷியல் மீடியா வந்திருந்தாலும் இல்லை எனக்கு 10 வருஷம் கம்மியாக இருந்தாலும் நானும் அந்த சண்டையில் தான் இருந்திருப்பேன். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல சார். நம்ம வந்து நம்ம இந்த ஒரு ஸ்டார்ஸோட ஃபேன்ஸாக இருக்கும்போதும் ஒரு ஃபிலிம் பஃபாக இருக்கும்போதும் நமக்கும் ஃபேன் சப்போர்ட், நான் இவர் தான் ஃபாலோ பண்ணுறேன் இவர் தான் சப்போர்ட் பண்ணுறேங்கும் போதும் ஆப்வியஸாக இந்த சண்டைகள் வருது, இந்த முரண் வருதும் சகஜம்தான். அண்ட் அதுதான் யங்ஸ்டர்ஸும் பண்ணக்கூடிய ஆளுங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 20-21 பண்ணிட்டு இருக்கவங்க 30 வந்தால் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பட் லோகேஷ் ஒரு பர்சனலாக வந்து சப்போசிங் ஒன் ஆஃப் மை இன்டர்வியூஸ் டஸ் குட் நம்பர்ஸ், எனக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்ல. அதே மாதிரி இப்போ யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கிராஸ் 1000 crores வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெஃபினட்டாக வரும்ல. லைக் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் காய் ஹூ டிட் திஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் ஒரு இது வருது இல்லை சார்? இல்லைன்னு சொல்லவே இல்லை, பட் ஆனால் தட் இஸ் நாட் த ப்ரையாரிட்டி, தட் இஸ் நாட் தி ஆப்ஜெக்டிவ். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து 15 வருஷம் முன்னாடி எடுத்திருப்போம், ஒரு பேங்காக எடுத்தது. நீங்கள் இப்போ அதை உங்கள் வீட்டில் எல்லாரும் குடும்பம்லாம் சுற்றி உட்காந்துருக்கும் போது அதை போட்டு காட்டுறதுக்கு நமக்கு ஏன் தைரியம் வராது? நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம்னு அதில் தெரியும். ஐயோ இதுவாக நம்ம படம் அப்படின்னு பாரு. பட் அதுவே மாநகரத்தை இன்னைக்கு இல்லை இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்னால் போட்டு காட்ட முடியும். ஏன் அந்த தைரியம் வருது? அன்னைக்கு ஏன் யாருமே என்கிட்ட வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு கேட்கல? அதுவும் 50 நாள் ஓடின படம் தான், அதை பற்றி யாருமே கவலைப்படல. ஒரு நல்ல படம்னு பாராட்டினாங்கல்ல, அதுலேருந்து கூலி வரையும் நான் அப்படி தான் சார் இருக்கேன். அது நல்ல படங்கிற பாராட்டு கிடைச்சா போதும், அது எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுங்கிறது எனக்கு தேவையில்லைங்கிறது தான் விஷயமே. ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இட்ஸ் ஆல்சோ ஃபர்கெட் த நம்பர்ஸ். தெர் இஸ் ஆல்சோ தட் ஒரு லோகேஷ் படம் வருதுனாலே ஒரு they start decoding கைண்ட் ஆஃப் அ திங். விக்ரம் டைட்டில் டீசரில் கமல் ஆரம்பிக்கலாமான்னு சொல்கிறாரு, கூலி டைட்டில் டீசரில் ரஜினிகாந்த் வந்து முடிச்சிடலாமான்னு சொல்கிறாரு. ஸோ இதில் ஒரு கனெக்ஷன் இருக்கலாமா? அப்புறம் ரஜினிகாந்த் உட்காந்துக்கிற சேர் வந்து லியோவில் அர்ஜுன் உட்காந்த சேர், அந்த மாதிரி அதர் so many theories out there on the web. ஒரு படம் எழுதுறதே பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை கோஹெரண்ட்டாக ஒரு படம் எழுதுறது, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் அதுக்கு மேலே இது கூலியை விட்டுடலாம், பிகாஸ் யூஆர் சேயிங் இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் LCU. பட் ஜென்ரலாக கேட்குறேன், அதுக்கு மேலே தெர் இஸ் அ செகண்ட் லேயர் ஃபார் யூ விச் இஸ் லைக், நான் இந்த படத்தில் இட் ஹேஸ் டு பேலன்ஸ் இட் செல்ஃப் இன் த LCU யூனிவர்ஸ் தட் ஐ ஹவ் கிரியேட்டட். ஸோ ஒன்று, நான் இந்த படம் ஸ்டாண்டலோனாக நல்ல படமாக இருக்கணும். செகண்ட், when I look at this film in the LCU universe, அது ஒழுங்காக ஃபிட் ஆகணும், அந்த ஜிக்ஸா பசில் மாதிரி ஃபிட் ஆகணும். மூணாவது, அங்கங்கே கொஞ்சம் ஈஸ்டர் எக்ஸ்லாம் இருந்தால் ஃபன்னாக இருக்கும். ஸோ நான் வந்து அதுவும் வந்து நான் பார்த்துக்கணும். இந்த 3 லேயரும் how do you balance while writing? Sir, after starting this universe, no sir, that is kind of tough now. ஏன்னா நீங்கள் வந்து சரி இப்போ இங்கே டான்சர்ஸ் அப்படின்னா இந்த யூனியனில் இத்தனை பேர் தான் இருக்காங்க, ஸ்டண்ட்மென் அப்படின்னா இந்த யூனியனில் இத்தனை பேர் தான் இருக்காங்க, நம்ம இவங்களை வச்சு தான் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்குன்னு இவ்வளோ பேர் தான் இருக்காங்க ப்ரிசைஸ்லி. பட் when you want more numbers, I mean head counts, நீங்கள் பக்கத்து ஸ்டேட்லேருந்தெல்லாம் கூப்பிட்டு வந்து இதெல்லாம் பண்ணலாம். I'm just giving you a basic example when it comes to this LCU thing. நீங்கள் தப்பி தவறி கைதியில் ஃபைட்டில் வர யாரோ ஒரு ஸ்டண்ட்மென்னை அந்த படத்தில் இறந்தவரை நீங்கள் திருப்பி விக்ரம்லையோ லியோலையோ காமிச்சிருந்தீங்கன்னா your universe is done. It is just one of the factor I'm saying. நான் சொல்கிறது 5வது ரோ 6வது ரோல் இருக்க ஃபைட்டர் யாரோ ஒருத்தர் பற்றி சொல்கிறேன். அப்போ நீங்கள் அங்கேருந்து யோசிக்க வேண்டியிருக்கும் இந்த ஒரு பாயிண்ட்காக மட்டும். நீங்கள் வந்து அதில் நீங்கள் டினை பண்ணவே முடியாது. 10 டான்ஸ் ஆடுற யாரோ ஒரு டான்ஸர் வந்து லியோவில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாருன்னா இவங்க 2 பேர் ரவுண்ட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி பேசிடுவாங்க. ஸோ அந்த பிரச்சனை இருக்கிறதால யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் தட். when it comes to standalone films, that is
that's a breathing space for me now. ஏன்னா யூ கேன் யூஸ் whoever you want because it does zero connection with any other films of mine. ஸோ இந்த பாயிண்ட் வரும்போது எனக்கு ஐ கேன் செக்ரிகேட் நோ, ஐ கேன் அட்லீஸ்ட் கம்பார்ட்மெண்டலைஸ் யூனோ. அது இல்லை, இது நம்ம தனியாக பண்ணிக்கலாம், இது போனான். இப்போ கூட நான் சீன் ஒன் மீம் வேர் கண்ணா ரவி அண்ட் கராத்தே கார்த்தி ஸ்டாண்டிங் வித் ஷௌபின் சார் நடுவில். அப்போ வந்து இவங்க 2 பேர் இருக்காங்க, இப்போ எல்சியூ கனெக்ட் இல்லை. அவங்கெல்லாம் வந்து நிறைய குட் ஆக்டர்ஸை I missed in the name of universe because அவங்க எல்லாரும் they got killed in the films. அதனால என்னால் வந்து அவங்கள அடுத்தடுத்த படங்களை யூஸ் பண்ண முடியல. பட் வேர் if I get a chance to do a standalone film, I'll use all those good actors because I want to work with them. இந்த எல்சியூவில் அவங்க இறந்துட்டதால யூஸ் பண்ண முடியாதாலேயே they are stuck. அண்ட் அவங்கெல்லாம் வந்து என்னென்னா கைதி நடிக்கும் போது கண்ணா ரவிக்கு தெரியவே தெரியாது, இனிமேல் நான் லோகேஷோட படங்களில் நடிக்கவே முடியாது, எனக்குமே அப்போ தெரியாது. அண்ட் லேட்டர் when I realized I can't work with that guy. I really love his acting. I'm seeing him something else. He's gonna க்ரோ பிக் கண்ணா ரவி பொறுத்தவரைக்கும் ஏன் அண்டர்ஸ்டாண்டிங்கில். அப்போ நான் ஸ்டாண்டலோன் படம் பண்ணும்போது என்ன நினைப்பேன்னா, யாரெல்லாம் ஃபஸ்ட்டு அங்கே இறந்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணாங்க. லைக்வைஸ் இது மாதிரியான கஷ்டங்கள் சின்ன சின்னதாக இருக்கிறத தவிர மற்றபடி மேஜராக ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமாயிடும். we have to be very careful and conscious and my ADs are like clear now and அவங்க எல்லாரும் வந்து been like biggest pillars for my films. ஸோ அவங்க இதெல்லாமே பார்த்துக்கிறாங்க, அந்த ஒரு எதுவும் தப்பு நடந்தாமல் இருக்கிறதுக்கு. ஸ்டாண்டலோன் ஃபிலிம்ஸில் இருக்கிற கஷ்டம் வந்து லைக் யூ செட் ப்ரெஷர் டு டிரெக்டர்ஸ். ஒரு ஸ்டார் ட்ரிவன் ஃபிலிம், அதுவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவரு கூட இப்படி ஒரு படம். அண்ட் at the time when our film is getting released, when you see all those films are not getting that much of reception with the common audience, that pressure also adds up. That and all was not said in the contract when we were signed, but it all adds up. ஏன்னா எனக்கு இது புதுசு இல்லை, திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்குது. கைதியப்போ ஹீரோயின் இல்லாமல் பாட்டு இல்லாமல் இத்தனை க்ரோர் பட்ஜெட்டில் இந்த படம் எப்படி ஓட போகுதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிலேருந்து மாஸ்டர் அப்போ ஆப்வியஸ்லி யூனோ கோவிட் 50% டாக்குமெண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஃப்டர் மாஸ்டர். மக்கள் தேட்டருக்கு வருவாங்களா என்னன்னே தெரியாது. விக்ரம் அப்பவும் சிமிலர் சுச்சுவேஷன். அதர் ஃபிலிம்ஸ் which people were expecting more didn't do well. That pressure also added up with Vikram and obviously with Leo also, now with Coolio also. But the only thing is I am always getting support, fortunately, with all those people, with all my films, and I think that support will continue with Coolio also. And let me see. Agent Tina became so popular in Vikram. LCU-ல ஒரு ஃபீமேல் சூப்பர் ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? Sir, I'm writing something for an actresses, and which is a kind of a new character to the LCU universe. There'll be like 2 or 3 characters for the LCU universe, and you'll get an update regarding that in Kaidi 2. Okay. And what about why stick to India? Why not a Hollywood hero? Can we go there? ஆசைப்படுறதானே சார், ஆசைப்படல. I also want to direct a Hollywood film, sir, and I don't know, sir. Probably in future I'll have talks with all of them. ரைட். உங்கள் படங்களில் 2 விதமான மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, I'm going to call visible mass moments. The second one is invisible mass moments. இப்போ விசிபிள்னு வச்சா லைக் ஆப்வியஸ்லி ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஷாட், லைக் கார்த்தியை ஷேடோவில் வச்சுட்டு அவர் கால் முதல்ல வந்து ஜீப்லேருந்து வெளியே வருது. ஆர் லியோவில் வந்து விஜய் இஸ் தேர் அண்ட் யூ சி ஹிஸ் ஐஸ் இன் த ரியர் வியூ மிரர். அந்த மாதிரி லைக் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரிப்பேர் தம் ஃபார் இது வரப்போகுது, இந்த ரிவீல் ஆக போகுது அப்படின்ட்டு. ஆர் ஆல்சோ லியோவில் வந்து விஜய் சேஸ் கௌதம் கிட்ட வந்து நீயே என்னை வெட்டிடு பின்னாடி, ஏன்னா நான் வெட்டிக்கிட்டா இன்னும் ஆழமாக வெட்டிப்பேன் அப்படின்ட்டு ஒரு கெத்தாக இருக்குல்ல அந்த மூமெண்ட்டில். ஸோ தட்ஸ் லைக் அ ப்ராப்பர் மாஸ் மூமெண்ட். பட் தட் ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட் இன் விக்ரம் வேர் இப்போ வந்து ஃபஹத் வந்து அந்த செக்ஸ் ஒர்க்கரை பார்க்க போறாருல, அப்போ வந்துட்டு ஹீ கோஸ் டு see her. அவங்க வந்து என்னை இந்த மாதிரி ஹேண்ட் கஃப் பண்ணிட்டு அவர் வந்து வெளியே போயிடுவாருன்னு சொல்லுவாரு. ஸோ ஃபஹத் வந்துட்டு he goes outside. He's very nervous and you pull back, the camera slowly pulls back. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த எத்தனாவது ஃப்ளோர் அப்படின்ட்டு திருப்பி கேட்காதீங்க, ஏன் விக்ரம் போது இதை நான் கேட்கல அப்படின்ட்டு எனக்கு இப்போ தோணுது, அதனால கேட்குறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அது எத்தனாவது மாடின்னு தெரியுது, பிகாஸ் த கேமரா இஸ் புல்லிங் பேக் and we're seeing birds and all, and then the camera goes back in and now Fahad has become Kamal Haasan. But the posture has completely changed. இப்போ வந்து பயங்கர கூலாக அந்த லெட்ஜில் ஒத்த காலில் நிற்கிறாரு, இன்னொரு கால் வந்து பின்னாடி இருக்கு, சூயிங் கம் சாப்பிட்டு இருக்காரு. ஸோ ஃபார் மீ தட்ஸ் ஒரு மாதிரி சாஃப்ட் மாஸ் மூமெண்ட். நான் சொல்கிறது புரியுது இல்லையா? ஸோ இட்ஸ் நாட் அ டமால் மாஸ் மூமெண்ட். இட்ஸ் லைக் ஒரு செம்ம கெத்தப்பா, அது ரொம்ப கேஷுவலாக ஒரு கூல் மாஸ் மூமெண்ட், பிகாஸ் யூ ஷோயிங் த கம்பேரிசன். ஸோ வென் யூ ரைட் யுவர் ஃபில்ம்ஸ்,
do you say that every scene as much as possible should have some kind of இந்த மாதிரி either a loud mass moment or a soft mass moment அந்த மாதிரி something like that ஒரு கெத்து இருக்கணும் ஒரு எஸ் சார் சார் தட் இஸ் த எக்ஸைட்மெண்ட் ஆஃப் எனி சீன்ல சார். நான் அடுத்து மூவ் ஆன் ஆகும்போதே அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லைன்னா ஐ ஒன்ட் மூவ் ஆன், இல்லைன்னா ஐ சேஞ்ச் த சீன் ப்ராப்ளம். இல்ல பட் சாரி டு இன்டரப்ட், Yeah. மூவ் ஆனோனா லைக் யூ கேன் ஆல்சோ யூஸ் அ சீன் டு கன்வே இன்ஃபர்மேஷன். சார் யூ செட் எக்ஸாக்ட்லி கிளியர்லி. அண்ட் நீங்கள் சொன்னதுலேயே ஆன்சர் எல்லாமே இருக்குது சார். ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது அந்த நர்வஸாக இப்படி வந்து நின்றுட்டு இருக்கும்போது கேம் அந்த பக்கமாக போயிட்டு அவர் கமல் சாரோட வியூவில் திருப்பி வரும்போதில் நெக்ஸ்ட் டே ஹில் பி ஈட்டிங் சம்திங், நெக்ஸ்ட் டே ஹில் பி லைக் ஷேரிங் சிப்ஸ் பேக்கெட் வித் தட் சேம் கேர்ள் அண்ட் ஹில் பி வாக்கிங் ஆன் த எட்ஜ் அண்ட் ஹில் பி லிட்டலி ஹேங்கிங் ஆன். அது எல்லாமே எங்கேன்னு வருது சார். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராஸ்டியூஷன் சென்டருக்கு போகும்போது அவனுக்கு இருந்த தயக்கம் தான். It has changed. He is visiting that girl often now. It is not about that edge. It is about that place. அவன் அந்த இடத்துக்கு போய் அவனுக்கு கல்யாணம் இருக்க வரைக்கும் he is spending time with another sex workerன்னு வரும்போது அந்த nervousness தான் he is getting adapted to the situation so probably. It is not just in one character, sir. And sir, I always follow all those Clint Eastwood movies when it comes to that macho-ness in me. என்னன்னா நீங்கள் கிளின்ட் ஈஸ்ட்வுட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா ஹீஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் அ கிளாசிக் மேன். Fantastic. He can't be diverted or distracted by any trends or anything. He'll be the classic old man ever. And if you see all my characters, I would have followed the same pattern. My heroes will never be distracted by any trends. They'll all be solid. They'll all be like stick to one point. They can't be deviated, diverted, nothing. Trends என்ன சொல்றீங்க? Sir, anything, sir. Anything with the society changes, they will never change. Okay. whatever the new adaptation or nothing, they'll never அந்த மாதிரி change. பண்ண மாட்டாங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களோட காஸ்டியூம்ஸ்லேருந்து அவங்களோட காப்புலேருந்து எதுவுமே மாறாமல் இருக்கிறதுக்கான காரணம் ஐ see them as Clint Eastwoods. அது அவங்களோட ஏரியாலேருந்து பார்த்த மாதிரியே. when it comes to that subtle mass and that visible and இன்னொன்று விசிபிளே இல்லாத மாஸ்ன்னு சொல்லும்போது the mass scene that I've ever written was இது வரைக்கும் பண்ண படங்களில் மாநகரமில் ஸ்ரீ வந்து சார்லி சாருக்காக அடி வாங்குறது தான். ஏன்னா we had a conversation that night because Sri and me are very close friends. He is also a writer by himself. He has that clarity. கொஸ்டின் கேட்பான் கரெக்டாக இதுவா இல்லைன்னு. வாடா போடான்னு பேசிப்போம், கெட்ட வார்த்தையில் பேசிப்போம். பட் ஆனால் when it comes to on screen நான் சார் தான் கூப்பிடுவோம், அவன் என்ன சார் தான் கூப்பிடுவான். கட் சொன்னதுக்கப்புறம் தான் மாற்றி மாற்றி பேசுவோம். அவன் திருப்பி என்கிட்ட கேட்டது என்னென்னா, மச்சான் படம் ஃபுல்லாக அடி வாங்கிட்டு இருக்கேன்டா, இந்த இடத்துல நான் அவரை காப்பாற்ற வரேன்னு அடிக்கலன்னு. நான் அவன்கிட்ட சொன்ன ஒரே ஒரு பதில் இதுதான். டே, ஒருத்தனை திருப்பி அடிக்கிறத தாண்டி இன்னொருத்தனுக்காக அடி வாங்குறத விட மிகப்பெரிய வீரம் எதுவுமே கிடையாதுடா, நீ போய் ஒத்துக்கணும். அதனால் இவன் என்ன பண்ணுவான்னா போய் ஆமாம் நான் வேவ் பார்க்க தான் வந்தேன், அவனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அடி வாங்க ஒருத்தன் தயாராகும். அதை விட வீரம் எதுவுமே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய மாசின் நான் எழுதுனது. பட் என்னென்னா அதை நீங்கள் யாரை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னு இருக்கு. அதை நான் வந்து பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணவே முடியாது. பட் ஐ கேன் டூ இட் வித் ஸ்ரீ. ஐ கான்ட் ஈவன் டூ வித் சந்தீப். ஏன்னா அந்த படத்தில் அவன் முன்னாடி அவன் ஃபெரோஷியஸாக இருந்ததெல்லாம் காமிச்சிருப்பான். திஸ் இஸ் வாட் தட் எக்ஸைட்ஸ் மீ இன் ரைட்டிங். இது மாஸ்ன்னு சொல்கிறது என்ன சார்? நம்ம நேரில் பார்த்து பண்ண முடியாத விஷயங்களை ஆன்ஸ்க்ரீனில் யாராவது பண்ணால் கை தட்டுறோம். லார்ஜர் தன் லைஃப்பில் ஒருத்தர் ப்ளே பண்ணி நம்மளெல்லாம் காப்பாற்ற ஒருத்தர் வந்துட மாட்டாரான்னு நினைக்கும் போது அவர் வந்து காப்பாற்றும் போது கை தட்டுறோம். விச் இஸ் நெவர் கோனா ஹேப்பன் இன் அவர் ரியல் லைஃப். அவ்வளோதான். அந்த மிரட்சி தான் சினிமாவே. அதை எவ்வளோ தூரம் ரொம்ப மசாலாவாக்காமல் ஓவர் த போர்டு ஆக்காமல் நீங்கள் சொன்ன மாதிரி சட்டிலாக அளவாக வச்சுட்டா ஐ வில் ஹேவ் தட் ஹை யூனோ. அதுதான் அதோட ஐடியா. விவேக் வந்து ரஜினிகாந்த் ஒரு இன்டர்வியூ பண்ணார்ல, அதில் வந்து அவர் தளபதியில் ஆக்ட் பண்ணும்போது மணிரத்னம் ஸ்கூலை பற்றி பேசுகிறப்போ ஒரு மாதிரி ஃபன்னியாக பேசிட்டு இருந்தார். தட் இஸ் அடிக்கும்போது இந்த இமோஷனோட அடி அப்படின்னு அதை கேட்டிருப்பீங்க நீங்கள். ஸோ அவர் வந்து அடிக்கும்போது என்ன இமோஷன், நான் வந்து அடினா அடி அவ்வளோதான், அதில் என்ன இமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூ சரி ஆப்வியஸ்லி ஹீ இஸ் ஆல்சோ அண்டர் பிளேயிங் அண்ட் இது. பட் நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணும்போது லெட்ஸ் டேக் மாஸ்டர், டியூ டெல் லைக் விஜய் தட் நீங்கள் வந்து கோவத்தோட இந்த சீன் பண்ணுங்க, ஆர் யூ சே ரெண்டு பசங்க செத்து போயிருக்காங்க அந்த கோவத்தோட பெர்ஃபார்ம் பண்ணுங்க? சார், நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னோட ஆக்டர்ஸ் எல்லார்ட்டையுமே முன்னாடிந்தே சொல்லும்போது நான் சொல்லிவிடுவேன். பட் ஆனால் எவ்ரி டே அண்ட் நைட் ஐ வில் ட்ரபிள் தம். லைக் வேறு ஏதாவது பர்சனல் ஏதாவது பேச போகும்போது கூட ஐ வில் பி லைக் இன் டு த ஃபிலிம் ஏதாவது சம்மோ இதே மாதிரி தான் அது அப்படின்னு சொல்லிடுவேன். பட் ஆனால் when it comes to serious scenes இன்னொரு 2 நாள் அது வரப்போகுது அப்படின்னா ஐ ஸ்டார்ட் walking them little by little. அவங்களே அதை மறக்கிற அளவுக்கு அதில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பேன், இது வரப்போகுது இந்த இடத்துல இருக்க போகுதுன்னு. ஸோ அவங்க வந்து அதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக என்ன வேணும்னு கேட்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு தெரியும்ல இந்த ஸ்கெடியூல் படி எப்போ இந்த சீன் எடுக்க போகிறோன்னு. ஸோ ஐ வில் பி கீப் ஆன் ப்ரிப்பேரிங் தம் அண்ட் ஐ வில் பி லைக் அவங்க இதை மிஸ் அவுட் ஆகிடக்கூடாதுங்க. திடீர்னு வந்து நாளைக்கால இந்த சீன் அப்படி யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ 2-3 days முன்னாடியே த ப்ரிப்பரேஷன் வில் ஸ்டார்ட்.
and slowly. And that's when you get calls from your actors at 11, 12 in the night. Because you know they are homeworking. அவங்க திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி இல்லை லொகேஷன் அதை யோசிக்கும் போது இந்த இடம் எப்படி இருந்து என்னவா இருந்து இது எப்படி இருந்து இல்லை சார் இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க காலைல ஃபஸ்ட்டை வந்து வேனிட்டியில் இதை பேசிடுவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2-3 நாள் அந்த ப்ரிப்பரேஷனே போயிடும். ஆல்மோஸ்ட் ஆல் த இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் ஈவன் வித் கூலி ஹவ் டன் த சீன். ஸோ அதில் வந்து அவங்க அப்ரோச் பண்ணுற விதம் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டார்ஸும் ஒவ்வொருத்தரும் வேற everybody's acting method is different. பட் I'll make sure I'll be like ஒரு 3 நாள் முன்னாடிலேருந்தே அவங்கள நோண்ட ஆரம்பிச்சிடுவேன் சார் இப்படி வரப்போகுது இதை பார்த்துக்கேன். அண்ட் தேர் ஆல் சீசன்ட் ஆக்டர்ஸ் இல்லை. அண்ட் அவங்களுக்கு என்ன தெரியும்னா இவன் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கான்னா தட் இஸ் வெரி கீ அண்ட் இஸ் வெரி கீன் ஆன் தட் லெட் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். எனக்கு நான் அப்படி பண்ணுறதுல எனக்கு பெனிஃபிட்டாக நடந்தது என்னென்னா the best out of them with the first take I've got it. Yeah. Even with Leo, the entire filmல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து வேர் ஹி ஆக்ட்ஸ் தட் நானும் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு த்ரிஷா மேம் கூட அந்த கெட்டவாத பேசி அது வந்து 6 minutes சீன் நினைக்கிறேன். அண்ட் ஐ காட் இட் இன் ஃபர்ஸ்ட் டேக், செகண்ட் டேக் கூட போகல. அண்ட் அதே மாதிரி காட் சாரோட அந்த கீ சீன் வரும்போதும் ஐ காட் இட் இன் ஃபர்ஸ்ட் டேக். அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் எஸ். ஸோ கமல் சாரோடது வரும்போது ஐ காட் இட் இன் தேர்ட் ஆர் ஃபோர்த் டேக் பிகாஸ் இட் வாஸ் மை மிஸ்டேக். ஐ ஜஸ்ட் செட் கட் இது வேணாம், இந்த எக்ஸ்பிரஷன் வேணும், மற்றவங்க செஞ்ச தப்புனா. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தே தவிர அது வந்து எனக்கு அது ஒரு பெரிய இதாக தெரியல சார். எனக்கு என்னென்னா இதை வந்து நம்ம ஹீரோஸ் கிட்ட சொல்லிடுறோம், அந்த சபார்டினேட் ஆக்டர்ஸ்க்கு வந்து நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஐ ஆல்சோ மேக் தம் அ பார்ட் ஆஃப் இட். ரைட். அதை பற்றி பேசும்போதும் ஐ மேக் ஷுர் எவ்ரிபடி நோஸ் எவ்ரி திங். அது எனக்கு டைமே எடுத்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கதை சொல்லிவிடுவேன். ஏதாவது கிடைக்கிற டைமில் சாப்பிட்ற டைமில் எல்லாத்துலேயும் அந்த கதை சொல்லுவேன். பிகாஸ் இட் வில் ஹெல்ப் மீ ஒன்லி, நத்திங் மோர் தன் தட். ஸோ அதனால் எனக்கு அது I'll prepare them. So when you're doing a scene, some directors use only 1 or 2 cameras because they're very specific about what they want. சில பேர் வந்து கவரேஜ்க்காக நிறைய இது வச்சுட்டு பிகாஸ் இது வந்து ரிப்பீட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது, ஸோ சேஃப்டிக்காக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு எடுப்பாங்க. நீங்கள் எப்படி? ஸோ வித் ஆல் தோஸ் OS லீவிங் தெம் அபார்ட் I'll use only 2 cam setup. 2 cams. Every time it is going to be 2 cam setup. But when it comes to outdoors and ரொம்ப ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஸ்டண்ட் and all லைக் அன்பரி மாஸ்டர் ஆல்சோ வில் டிசைட் எனக்கு என்ன வேணுங்கிறது சொல்லிட்டு அவங்க கம்போஷன் காமிச்சதுக்கப்புறம் தேல் கட் பேக் டு கேமராஸ். தேல் ஈவன் ஹேவ் 5-6 கேமராஸ் ரன்னிங். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆங்கிளில் கட் பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து when you work with ஏஜ் ஸ்டார்ஸ் இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் தம். நீங்கள் அவங்களுக்கு சும்மா போட்டு அடிங்கன்னு 10 தடவைலாம் வாங்க முடியாது. ஸோ ப்ரிசைஸ்லி எனக்கு இந்த ஷாட் தான் வேணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது எத்தனை ஆங்கிளில் கிடச்சா கரெக்டாக இருக்குமோ அதுக்கு ஆங்கிள் செட் பண்ணிட்டு 5-6 இஃப் இட் இஸ் நீடட். 2 பேர் பேசுறது வந்து நம்ம எத்தனை கேமரா எடுத்தாலும் அதே தான் இருக்கு போது மல்டிபிள் கேமராஸ் ஆர் நாட் நெசசரி. அண்ட் ஃபார் அ சேஸ், ஃபார் எனி ஆக்ஷன் சீன், ஃபார் எனி சீன் தட் இன்வால்வ்ஸ் மோர் ஆக்ஷன் அண்ட் வைட் ஸ்பேஸ் we'll use lot of cameras. And there have been scenarios in Master where we used 13 cams. அப்படியா? With that lorry sequence. That was the highest I've ever used. அந்த சுரங்கத்தில் கீழே that was the highest 13 cams. Satyan Suryan he rolled 13 cams. That was the highest I think. Right. That was needed. எனக்கு அந்த டைம் போயிட்டு இருக்கு, அதுக்குள்ளே எடுத்து முடியணும் அப்படின்னு. மற்றபடி it doesn't have anything to upscale your film or nothing else. It is all your comfort and how you handle your artist comfortably. So it all depends on them. So அதனால I'll always stick to 2 cameras. When it comes to outdoors and other actions, I'll go for like 5-6. And when somebody's there like Rajinikanth who's இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட வரும்போது இட்ஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் நான் திரும்ப அதே தான் சார் சொல்கிறேன். எல்லாரும் வந்து இந்த படத்தில் என்ன கிராண்டியர்னா இங்கே இருக்க கிராண்டியர் அதுதான் கிராண்டியர், அதான் பார்க்க வராங்க. அதுதான் கிராண்டியர். எல்லாத்தையும் அவங்க வந்து நீங்கள் என்ன கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மேலேயா நீங்கள் வந்து விஷுவலி ஸ்ட்ரைக்கிங்காக இந்த டைமில் எடுத்துட முடியும். எனக்கு தெரியல, நம்ம இப்போதைக்கு அச்சீவ் பண்ணுற ஏரியாவில் இல்லை. கேம் ஆஃப் த்ரோன்ஸோட VFX வந்து நம்மளால் இந்த ஸ்டேஜில் அச்சீவ் பண்ணுற லெவல் இல்லை. தட்ஸ் த ஹார்ஷ் ட்ரூத். ப்ராப்ளி வி ஆர் லைக் 10 years டவுன் த லைன் நம்ம அதை அச்சீவ் பண்ணுறக்கே. அப்போ அது அவங்க எல்லாரும் மொபைல்லேயே பார்த்துட்றாங்க. ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் நாள் வாட்ச்லேயே பார்த்துருவாங்களா இருக்கும். அதுக்கு மேலே அவங்களுக்கு கிராண்டியர் வேணும்னா வேறு என்ன வேணும்? நவ் AI இஸ் ஆல்சோ டேக்கிங் ஓவர். பாதி பேருக்கு வந்து எது ஒரிஜினல் எது ஏன்னு தெரியாமல் இருக்குது. அப்போது யூனிக்காக when the star himself performing போது that is the grandeur we need, no? So அதுக்கு தியேட்டருக்கு வந்தாலே போதுங்கிற இதுதான். Now Rajinikanth is the major family star. Like family audiences வந்து ரஜினிகாந்த் படம்னா கூட்டமாக போகிற ஒரு ஸ்டார். லைக் பிகாஸ் இப்போ கமல் கூட அப்பப்போ குருதி புனல் இந்த மாதிரி கொஞ்சம் பிளட் ஷெட்னா A சர்டிஃபிகேட் அந்த மாதிரி. பட் ரஜினிகாந்த்னா இஸ் ஆல்வேஸ் க்ளீன் லைக் ஃபேமிலி ஃபில்ம்ஸ் அந்த மாதிரி தான் அவர் ஜென்ரலாகவே பண்ணியிருக்காரு. ஸோ யோர் ஃபில்ம்ஸ் ஆர் டிப்பிக்கல் லிட்டில் வயலண்ட்.
லைக் வயலன்ஸ் காமிக்கும் போது கூலி படத்தில் ரஜினிகாந்தோட ஆடியன்ஸ்க்காக ஹேவ் யூ லைக் ஏதாவது ஓகே இவரோட ஆடியன்ஸ்க்காக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் வயலன்ஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்களா? நோ காம்ப்ரமைஸ் இன் வயலன்ஸ். நோ காம்ப்ரமைஸ் வயலன்ஸ். ஓகே. நோ காம்ப்ரமைஸ் இன் வயலன்ஸ். As violent as ever. Okay. இட்ஸ் கோனா பி a violent film. நான் இது வந்து ஏன் சொல்கிறேன்னா சார், இது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவோ எதுக்காகவும் இல்லை. இட் இஸ் கோனா பி நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கும்போது என்ன எமோஷன்ஸ் ஒரு ஃபேமிலியை ட்ரிகர் பண்ணுமோ, அது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு வேல்யூவேட் பண்ணுமோ அது எல்லாமே இருக்கும். அட் த சேம் டைம் I don't want to lose my grip also when it comes to that film. I don't want to do a PG-13 film. Yeah. And அது பண்ணுறதால ஒன்றும் இல்லை. பட் ஆனால் I've avoided lot of other things. I've not used guns and drugs and all in this film. The so-called go-downs, nothing, the usual format and all. But still it will have lot of I mean that adrenaline rush and all. Right. Which ரஜினி சார் ஃபிலிமில் நம்ம கொஞ்ச நாள் பார்க்காம இருந்ததை இதில் பார்ப்போம். பார்க்க போகிறோமா? For me, that's the thing. So, high for them. இப்போ the Monica song, it's come out viral, and as we speak, there is another song being released. What do you look for in music, Lokesh? Because நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல I've seen you saying things like எனக்கு I don't know much about music, நான் நீ கிட்ட விட்டுருவேன் அப்படின்னு. பட் சம்திங் யூ மஸ்ட் சே இல்ல தட் எனக்கு இந்த ஃபீல் வேணும். What do you look for? இந்த மாதிரி ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மோனிகாக்கு என்ன மாதிரி பாட்டு? லைக் சார் மோனிகாக்கு given him some other reference, like ஒரு பழைய படம் அண்ட் அந்த 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 படத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு சாங் வேணும். எந்த படம்? அது நான் சொல்ல சார், அது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் போஸ்ட் ரிலீஸ் இன்டர்வியூவில் சொல்கிறேன். அது என்னென்னா அது வந்து சார் ஒரு அட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் கூடத்தில் கை ஹூ நோஸ் டான்ஸ் அண்ட் இஸ் நாட் தட் லைக் பயங்கர ஆர்கனைஸ்ட் டான்ஸ் எல்லாம் ஆடுறது, ஜஸ்ட் டு வெண்ட் அவுட் இஸ் டான்ஸிங் அப்படின்னு வரும்போது வச்சது தான் அந்த சாங்கான ஐடியாவே. ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் give me like some options இல்லை, அதில் பெஸ்ட் என்னவோ he'll give me that first. அதனால் there is no like choosing second option third option. இடையில வர சவுண்ட்ஸ் மட்டும் அதில் எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒன்று போகலாமா, லைக் லில் சஜஷன்ஸ். மற்றபடி he'll give his own tracks and he observes like this. ப்ராப்பராக எடுத்துகிட்டு என்ன வேணுமோ அது மாதிரி கொடுத்துருவார். அண்ட் மை கேம் இஸ் OST சார். எனக்கு ஃபிலிம்னா அதுதான், பாட்டே எல்லாம் படம்னு சொன்னால் அதோட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. when it comes to songs, சார் if a man is completely giving you all hits, நீங்கள் சொன்னதுலேருந்து even before Coolie, Ani has given me 31 tracks and everything was a huge hit. And why will not I believe? Is there any reason that I'm இல்ல நீங்க பிலீவ் பண்ணல. I think what do you like? How do you instruct? எனக்கு இந்த மாதிரி இது எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு மட்டும் ஒன்று சொல்லிடுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விக்ரமில் அந்த இன்ட்ரோல் பிளாக் கிட்ட வருது சார், அதில் அந்த பாப்லோ எஸ்கோபார் அந்த ஒரு மியூசிக் ஒன்று வரும். அண்ட் தட் வாஸ் ஃப்ரம் அன் அதர் ஃபிலிம், வேறு ஏதோ ஒரு ஃபிலிம், அதுக்கும் இந்த பாட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஐ கால் ஹிம் பேபி இந்த மூடில் இது மாதிரி ஒன்று வேணும், எக்ஸாக்டாக இதுதான் வேணும். அது பார்த்தீங்கன்னா இட் ஹேவ் லாட் ஆஃப் ஷிஃப்ட். அங்கேருந்து அந்த இது முடியும் போது ஒரு வயசான பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க அண்ட் கமல் சார்ஸ் என்ட்ரி வில் கம் அண்ட் தென் சேஸ் வில் ஹேப்பன் அண்ட் ஃபைனலி கமல் சார்ஸ் ரிவலேஷன் வில் ஆல்சோ ஹேப்பன். ஸோ இட் இஸ் ஆல் ஷிஃப்ட் ஃப்ரம் மியூசிக். இங்கிருந்தாங்க. இட் ஷுடன்ட் பி ஜம்ப். ஸோ அதனால் அது ஜம்ப் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லி கேர்ஃபுல்லாக பார்த்தேன் அண்ட் Ani will take care of the rest. So you make the music first or shoot first? No, we'll shoot first. Okay. And if at all I need something else, I'll ask him to deliver me something. Okay. I want to play this and all. Because ஒரு particular rhythmல கட் பண்ணனும்னா வேணும்னா அது சொல்லிடுவேன் and he'll give me some options. I'll go play that and shoot. If not, and if he's busy with his other works and all, I'll play some other songs, some other OST which is like very similar to it, and I'll just extract like exactly what I want. And most of the action sequences that I write and all will have nothing to do with the dialogues. But when you play that music and make your artist perform, they'll have that swag. At least they'll have like in the crowd oda noise ellaam poidum, they'll be like heavily high in the music and they'll give you something you know better than making that scene flat. For me, without playing music and asking them to act is flat. With this they'll give you something more. எனக்கு actually Monica songல Pooja Hegde is obviously the attraction, but I think nobody expected Soubin Shahid to dance like that. அது பயங்கர surprise. It is like இது வந்து no disrespect to Pooja and that is the reason we went to Pooja and asked for this song. And so Pooja இந்த படத்துக்குள்ள வந்து பண்ணா this is the value that we are looking in for in the commercial aspect. So அதுதான் வேணும். But Soubin is what making that song even more charming because this is something very new.
ஒரு ஒரு ஹீரோயின் ஆடுறதோ ஹீரோ ஆடுறதோ இது வரைக்கும் புதுசு இல்லை. பட் வாட் ஆஃப் தி வில்லன் ஹூஸ் நாட் மென்ட் டு டான்ஸ் ஃபார் எனி ஃபிலிம் லைக் ஹீ கேன் டான்ஸ். அது எங்கன்னா இந்த பீஷ்ம பருவம் படம் பார்க்கும்போது அப்போ தோணுது அவர் இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறாரு, ஒய் நாட் ஆஸ்க் ஹிம் டு டான்ஸ். Yeah. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஜூம் டு டான்ஸ். That's not surprising, like you said, because he's a character actor. He's a fantastic character actor. நிறைய பண்ணியிருக்காரு. But Nagarjuna as the villain, that's a very interesting choice because அவர் வந்து he's mainly made family friendly movies. Lover boyங்கிற ஒரு ரெப்புடேஷனோட as late as few years ago மன்மதரு 2லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நீங்க how did you say this is my villain? ஐம் a huge fan of him, சார். Okay. இப்போ தான் முடி வெட்டிட்டேன். பட் காலேஜ் டைம்லலாம் இந்த ஃபங்க்குன்ற கான்செப்டே வந்து ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் வித் நாகார்ஜுன சார் only because of his film ரட்சகன். Yeah. And obviously Shiva first. Yeah. And all those gangster movies, சார், முன்னாடி. பட் ரட்சகன் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. எனக்கு அதில் அவரோட அந்த லுக் அண்ட் சாம் அது பார்க்கும்போது. அண்ட் ஐ நீட் சம்மன் ஸோ மனான்சிங் ஆன் ஸ்க்ரீன். அவர் பார்த்தாலே ஒரு பயம் வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒய் நாட் நாகார்ஜுனா சார்ன்னு சொல்லிட்டு அப்போ தான் போய் கேட்டேன். இனிஷியலி ஹி வாஸ் லைக் லில் ஹெசிஸ்டன்ட், நாட் லில் ஹெவிலி ஹெசிஸ்டன்ட், நாட் ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். அதுக்கப்புறம் லைக் ஹீ செட் ஆல்சோ இட்ஸ் பீன் லைக் 6-7 times I've been narrating the same thing to convince him more. And the convincing factor is not just convincing him, like to bring him on board, it's to convince him to experience something different what he was doing. All these things. அதாவது 40 வருஷமா அவர் அவ்வளோதும் ஹீரோ பண்ணதுக்கப்புறம் there is a spot, sir, where you just need to try this out. And இதை மட்டும் எனக்காக ட்ரை பண்ணுங்க. அண்ட் யூல் ஃபீல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு புதுசாக இருக்குன்னு சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ணுது. And after a point, until the climax arrived, and even with the climax scenes, and he wants to know what is going to happen with the post-climax till then. And when everything was clear, then he said, Lokesh, I'm on board. Because he has a lot of key elements for him. But still, he doesn't want to play villain because he was very hesitant about it. And after a point, okay, let me try it. Let me experience it. That's what he decided and came to us. But he enjoyed it, sir. இப்போ நாகார்ஜுனாக்கே 6-7 வாட்டி நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா ஆமீர் கான் கிட்ட எவ்வளோ நரேஷன் கொடுத்துருப்பீங்க? Sir, like Amir Khan sir said, initially he said yes. Initially he said yes without even listening to the story. I want to do something for Rajini sir. I am doing it. I am game. You don't even have to narrate the story. But when he wants to come into the sets, no. Appo I've narrated him so many times. I didn't know like how many times, but you know how Amir Khan sir works, and he's a perfectionist by himself, and you can't take him for granted and all. So it went on. We had a lot of discussions, but that doesn't mean that he's going to take a call regarding my narration. He has already taken a call. He wants to do பண்றேன்னு சொல்லிட்டாரு. பண்றேன்னு சொல்லி அது முடிவு பண்ணிட்டார். லைக் he said in his interview. அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ண போகிறோன்னு டிசைட் பண்ணும்போது we had lot of conversations இது பண்ணுறாங்க. And all those conversations were like அவரோட அந்த 4 செவத்துக்குள்ளே தான் பண்ண போகிறேன். when he came on to the sets, there was not even a single second spent on discussion or something. The maximum thing Amir Khan sir would ask for, like, okay, shall I do one more? For my satisfaction, I'll do one more, man. He'll shout like that and he'll do. That's it. I want to ask you about your fascination with certain things, okay? Foreign names like Benz, Rolex, what is that? It's all because of the sounding, sir. Sounding, how it sounds. Yeah. Orphans, orphanages. I don't know, sir. When I was doing my college, I had some friends who've been grown up in orphanage and all. And it is not fascination. I've seen their pain. இல்ல fascination நான் என்ன சொல்றேன்னா உங்க படங்கள் அடிக்கடி அந்த மாதிரி சொல்றேன். I've seen their pain and I've been with them. And அவங்க எல்லாரையும் என் வீட்டுக்கு எப்பவும் கூட்டு போவேன் வீக்கெண்டில். And I won't say it as mystery, but you can see through their eyes that what they actually do in reality is not they actually want to do. They have something behind that. And அதை காட்டுறதுக்காக தான் நான் ஃபஹத் சாரை அப்படி பண்ணதாகட்டும், மாஸ்டரில் சேதுனா அப்படி பண்ணதாகட்டும், இட் வாஸ் ஆல் வித் வாட் ஹவ் பீன் your own experiences. Weapons, strange weapons. Gatling gun இருக்கட்டும், இல்லை இந்த விக்ரமில் எண்டில் ஒன்று அது என்னன்னு எனக்கு I don't even know what to call it. That's a brownie guns. Yeah. So those things. Sir, again, நியூனஸ்க்காகவா? இல்லை சார், அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோரி சார். இதுவே நீங்கள் மாநகரமில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பாட்டில்
covered with a cloth Ah. where it can't break. So you can beat the shit out of anybody else. அண்ட் அது வேறு ஏதாவது படத்தில் பார்த்துக்கிங்கன்னா இருக்காது. ஏன்னா அதை நான் நேரில் பார்த்தேன். நான் 2011 பெங்களூர் இருக்கும்போது நான் நேரில் பார்த்தேன். லைக் தட் கைதியில் வரும்போது அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறக்கான இது இருக்குல்ல சார், அந்த ஆக்சசரியை அவங்க ஹீரோ கையில் விலங்கு இருக்குது, அதை வெப்பனாக யூஸ் பண்ண முடியும்னா வேறு என்ன இருக்குன்னா அதை மட்டும்தான் வெப்பனாக யூஸ் பண்ண முடியும். லைக் வைஸ் நீங்கள் எல்லா படங்களையும் மாஸ்டரில் கையில் போட்டிருக்கிற காப்பாகட்டும் அண்ட் அதை வந்து விஜயனா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா வாட் எல்ஸ் வில்லன் கேன் டூனா ஐ மேட் இஸ் ரைட் ஹேண்ட் லுக் லைக் a lethal weapon. ரைட். செவுத்து குத்தி குத்தி ப்ராக்டிஸ் ஆகி வாட் கேன் another guy do when he spends all his time in a juvenile or somewhere else, all he can practice is hitting the wall. அது நம்ம வேரியஸ் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்போம். அண்ட் when it comes to Agent Tina using a fork or Kamal sir using a laptop, it's all what and all you can see and all. So that's how an action film has to be done, sir. And Leo டைமில் கடைசியில் வந்து I want to use another weapon வேறு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஃபாக்ஸ் எல்லாத்தையும் விரட்டுறதுக்கு புகையில தோட்டத்தில் ஆரோஸ் வச்சு ஒரு மிஷின் இருக்கும். I want to use it. But at that time, there were like 25 to 30 films using all those guns in the climax. After Kaidi got released and Vikram got released, it was like all gun blazing in all the films. So I don't want to use it. So I said like, what a 1 rupee blade can do for 150 people. And that's the reason I made Vijayna use only a little bit of blade to do all these things. Yeah. So likewise, it is not that about that, sir. And the situation என்ன மாஸ்டரில் அந்த ஆரோ வந்து போன் ஆரோ ஆண்ட்ரியா யூஸ் பண்ணிட்டு வரதே வந்து இட்ஸ் மகாபாரதம் ஐடியா ஒன்லி. தேருக்கு பதிலாக கார், அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணலான்னு சொல்லி யோசிச்சது தான். இட் ஒர்க் ஹாஃப் வெல் அண்ட் ஹாஃப் நாட் வெல். இட் லைக் இட் ஓன் கிரிட்டிசிசம் பண்ணுவோம். பட் இட் ஆல் லைக் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவோம், எல்லாத்தையும் முழு மனசோட ட்ரை பண்ணுவோம். பட் when it clicks, it clicks. If it not clicks, then we have to defend ourselves. I have a question about women. இது உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் ஜஸ்ட் சி, இப்போ கைதியில் வந்து there is a wife, she's pregnant, அவங்கள ஆல்மோஸ்ட் ரேப் பண்ணுறாங்க, ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் அதனால தான் அந்த இது நடக்குது. யூ டோன்ட் ரிவீல் டு தி எண்ட் whether she's alive or dead, which probably Kaidi 2 will answer. Similarly, Trisha in Leo வந்து she's a wife, அவங்க கிட்ட பொய் சொல்லப்பட்ட ஒரு ஷீஸ் பீன் லைட் டு. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா விக்ரமில் வந்து டெட் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ லைக் தெர் இஸ் அ பேட்டர்ன் இன் ஆல் தீஸ் விமன் வேர் லைக் you're kind of, there is no right or wrong in this, because characters are meant to be used as things in a story, because I don't believe that a story should be like, சில பேர் வந்து ஒரு 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 ஸ்டோரி வந்து அந்த 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 படத்தோட யூனிவர்ஸை விட்டுட்டு இட் ஷுட் ஸ்பீக் ஆஃப் த வேர்ல்ட் அட் லார்ஜ்னு சொல்லுவாங்கல்ல. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் தியரி. சில பேருக்கு தட் சப்ஸ்கிரைப். பட் ஃபார் மீ விதின் த மூவி, பட் ஐம் ஆஸ்கிங் ஈவன் விதின் த மூவி, இது உங்களுக்கு கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவாக இல்லையா? டோன்ட் யூ வாண்ட் சம்படி டு டூ சம்திங் லைக் அ வுமன்? இஸ் தட் வாட் Shruti is doing in Coolie? That's what I was about to answer, sir. I think Shruti's role will be the answer for that. Okay. Because I also felt the same. And it has nothing to do with my personal life, sir. It is not that நான் கேட்கவே இல்லை. நீங்க கேட்டதை பார்த்தோன்னா நீங்கள் அதில் ஒரு சிரிப்பு இருந்தல, அதுக்காக சேர்த்து சொன்னேன். So it has nothing to do with that. But obviously with the சொன்னப்புறம் திடீர்னு ரொம்பலாம் தோணுது வேண்டாம். ஓகே. ஸோ அதுக்காக மட்டும்தான். But I think Shruti's role in Coolie will answer for that. I think I really wrote a nice role for her in the film, and which will break all the shackles and break all the stereotypes. Yes. Last question. We all enter these jobs because passion. சில டைம்ஸ் சில நாட்கள் இந்த பேஷன் வந்து 50% இருக்கும். That flame won't burn as bright. 10% இருக்கும். How do you make sure that you function even on those days? What keeps you going? Sir, I won't shoot. You cancel. Yes. இன்னைக்கு எனக்கு இது இல்லை. Yes. அப்படி இருந்தது இல்லை. But Anna, if at all I'm going through something else, like sir, we are all humans, no sir. We'll also go through some personal issues and all. அப்படியெல்லாம் இருக்கும்போது ஏதாவது நினச்ச மாதிரி ஒரு சீன் வரல அப்படின்னா I believe in improvisation. அண்ட் எழுதிருக்கிறது ஒன்றா இருக்கும். அண்ட் அங்கே போனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 35 to 40% I'll improvise. ரைட். பேப்பரில் இல்லாத கூட அங்கே ஒன்று பண்ணணும்னு தோணும் எப்பவுமே, எல்லா தடவையும். நாட் வேஸ்டிங் எனிபடிஸ் டைம், பட் I'll still take some more time in the name of improvisation. If I don't have that right mindset, or if I'm completely gone or something else, I'll probably cancel the shoot. Right. Yeah, and I can never go on set and take a call without me having a clarity or something. And if that's what I'm going to continue doing for a film, I don't think I can do a film. And
I'll respectfully say no and leave, and that should be the proper answer to do it, sir. Rather than doing a film for the namesake and அதில் எல்லாரோட பேரையும் கீழே எடுத்துகிட்டு போய் பெருத்த அவமானத்தை சந்திக்கிறதுக்கு லைக் என்னால் இந்த அளவுக்கு நல்ல படம் கொடுக்க முடியல அப்படின்னா கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இல்லைனா பண்ணாமல் இருக்கலாங்கிறதா என்னோட கால். அது எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்து ஒரு படம் அப்படி பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது 50 வருஷம் ரஜினிகாந்த் முடிச்சு இந்த ஒரு இதில் இருக்காரு. 50 years from now, what do you want to be remembered as? 50 years from now? That's a big question, sir. It's a big never question. thought of, yeah. First of all, being alive itself will be a... We'll assume you'll be alive. I don't know, sir. I don't have any clue. நீங்கள் next 5 years கேட்டாலே எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. இது HR கொஸ்டினுங்க. அடுத்த 50 வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஸோ probably is a good filmmaker இருந்தாலே போதும். Good filmmaker. Yeah. Thank you, Lokesh. All the best for Coolie. Thank you. Title sponsors Ramraj, Mritu Towels from Ramraj, V-Care Hair and Skin Clinic, one-stop solution for hair and skin problems, Grand Royal Tools, V-Mix Sweet Memories, Poppy Mattress for everyone presents Galata Coolie celebrations, supported by Joy Alucas, world's favorite jeweler, Presta Women's Wear, Anithilum Besta, Presta, Innovas Leggings and Nighties, SNS, redesigning common minds and business towards excellence, Jayachandran, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், Jayachandran, powered by Ace Pro, Tata, நம்ப முடியாத விலை நம்பகமான டாடாவின் ஏஸ் ப்ரோ, இப்பொழுது லாபம் ஒவ்வொரு நாளும். டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார், இண்டிகஸ் பெயிண்ட்ஸ், ஸ்பெஷல் பார்ட்னர் கேஜிபி பிரியாணி, சம்மர் டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட், இது குடும்பங்கள் கொண்டாடும் பிரியாணி, காரைக்குடி கார்டன் பிரியாணி இப்பொழுது சென்னையிலும்.